இங்க கோபி வந்து ரொம்பவே திங்க் பண்ண ஆரம்பிச்சர்றாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு, அதாவது அவங்க செந்திலான ஃப்ரெண்டையும். அப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் வர, அப்ப அவங்களுடைய ஹோட்டல் விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கோபிக்கே தெரிய வருது, அவங்களுடைய ஹோட்டல தான் இப்ப பாக்யாவுக்கே குடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயம். இத தெரிஞ்சுக்கிட்ட கோபி, இத எப்படியாவது இவர்கிட்டேருந்து கைப்பத்தணும். அதுக்கு இந்த பாக்யா வந்து நடு தெருவுல அப்பதான் இங்க வந்து நிப்பா. அப்பதான் நம்மளோட அருமை, நம்ம யாரு என்னன்றது அவளுக்கு தெரிய வரும். அவளுக்கு சரியான பனிஷ்மென்ட் நம்ம குடுத்தே ஆகணும். அவள பழி வாங்கணும்னு நெனைக்கிறேன். இங்க கோபி அவருடைய ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிறாங்க. எப்படியாவது அவர்கிட்ட பேசி அவருடைய மனசை மாத்தி இப்போ பாக்கியாவுக்கு கொடுத்திருக்க அந்த ஹோட்டலை நம்ம பேருக்கு நம்ம திருப்பி வாங்கணும்னா கண்டிப்பா இவரோட உதவி நமக்கு மிகப்பெரிய முக்கியம் அப்படி நினைச்சவரு அவருடைய ஃபோன் நம்பரையும் வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் கிளம்பி போக இங்க வந்து செந்தில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. என்னடா என்ன பார்த்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, என்னடா இப்பவும் நீ பாக்கியாவை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கு ரொம்ப அவசியமா? ஏற்கனவே நீ பார்த்துட்டு இருந்த பிசினஸ் அதனால தானே நட்டமானுச்சு. அகல பாதாளத்துக்கு போய் அதை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்ததே நீ பண்ண வேலையால தான். இப்போ திரும்பவும் பாக்கியாவை பழி வாங்கணும்னு சொல்லி கிளம்பிட்டேன்னு சொல்ல, எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லாம போனதுக்கு காரணமே அவதானன்னு சொல்றாங்க. இதை கேட்ட செந்தில் சொல்றாங்க, அந்த நிம்மதியான வாழ்க்கை கெட்டு போகிறது ஒன்னால, அது நீ புரிஞ்சுக்கவே மாட்ற. இப்போ வரைக்கும் உன் வாழ்க்கை இந்த மாதிரியான சந்தோஷம் இல்லாம போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் இங்க பாக்கியா நினைச்சிட்டு இருக்கியா? அது இல்லவே இல்லை கோபி, அதுக்கு முக்கிய காரணமே நீதான். இதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்ற? திரும்பவும் பாக்கிய பழி வாங்கணும்னு நினைச்சு உன்னோட பிஸ்னஸை இன்னமும் நட்டமாக்கிடாத. ஏற்கனவே இங்க ராதிகா இங்க லோன் போட்டு உனக்கு இந்த பிஸ்னஸை ஆரம்பிச்சு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஏற்கனவே இங்க ராதிகாவுக்கும் உனக்கும் பெரிய பிரச்சனை சண்டைன்னு ஒன்று ஒன்றா நடந்துகிட்டு இருக்கு. கடைசியில் இங்க ராதிகா சொன்ன மாதிரி இவங்க டிவோர்ஸ் கொடுத்துட்டு போனாலும் போயிடுவாங்க. அந்த அளவுக்கு தைரியமான பொண்ணு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கடா கோபின்னு சொல்லிட்டு இங்க செந்திலும் கிளம்பி போக, டேய் போடா, எனக்கு தெரியும் எல்லாம், நான் பாத்துக்குவேன். இந்த பாக்கியாவை பழி வாங்காம நான் ஓயவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு எங்க கோபி திரும்பவும் ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் வந்து இங்க கோபி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய ஹோட்டலுக்கு போறாங்க. அவருக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினைச்சவரு கால் பண்றாங்க. அதே நேரம் ஹோட்டலுக்கு செந்திலும் வராங்க. என்னடா கோபி, நேற்று ட்ரிங்க் பண்ணிட்டு இருந்த, எனக்கு கோவமா இருந்தது, அதனாலதான் கிளம்பி போயிட்டேன்னு சொல்ல. எனக்கு தெரியும்டா, பாக்கியாவை பத்தி பேசினா நீ கோவப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்காக நான் அவளை பழி வாங்காம இருக்க போறதில்லைன்னு சொல்ல, இங்கே பாரு கோபி, திரும்ப திரும்ப உங்ககிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நீ அதே தப்பை தான் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்ல, அதை தவிர வேற ஏதாவது பேசுகிற மாதிரி இருந்தால் என்கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எதுவுமே பேச முடியாத அவருடைய ஃப்ரெண்ட் செந்திலும், சரிடா கோபி, எனக்கும் நிறைய பிஸ்னஸ் விஷயமா நானும் அங்கங்கே போக வேண்டியது இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சரிடா, நாம ஈவினிங் மீட் பண்ணலாம், எப்போதும் போல அந்த காஃபி ஷாப்க்கு வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்றாங்கன்னா, நேரா ராதிகாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கே போயிடுறாங்க. வீட்டுக்கு வர இங்க செந்தில பார்த்த உடனே ராதிகாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. இவர் எதுக்காக இங்க வராரு? எப்போதுமே இவர் கோபியோட தானே இருப்பாரு, இப்ப திடீர்னு நம்மளை பார்க்க வராரு, இல்ல கோபியை தேடி வராரா, என்ன ஏதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. உள்ள போற செந்திலும் உள்ள உட்கார, அவரு இங்க இல்லையே அப்படின்னு சொல்றாரு. தெரிஞ்சுதாமா வந்திருக்கேன்னு சொல்றாங்க. என்ன என்ன விஷயம்னு சொல்லி இங்க ராதிகா கேக்குறாங்க. அதுக்கு எங்க கோபியோட ஃப்ரெண்ட் செந்திலும், ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பேசணும், அதுவும் கோபியை பத்தி பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் உங்களை தேடி வந்தேன்னு சொல்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. கோபி இப்போதெல்லாம் சரியில்லைம்மா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க ராதிகாவும், அதான் எனக்கு தெரியுமே, அவர் இப்போதுன்னு இல்லை, என்னைய கல்யாணம் பண்ணிட்ட நாள்லேருந்து அவர் குடும்பம் குடும்பம்னு குடும்பத்தை பத்தி மட்டுமே தானே கவலைப்படுறாரு, என்னைய பத்தியோ இல்ல மயுவை பத்தியோ யோசிக்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் கூட நேரமே இல்லையே அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இங்க அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, அது என்னமோ நீ சொல்றது சரிதாமா, குடும்பத்தை விட்டு வந்ததுக்கு பிறகுதான் அந்த குடும்பத்தோட அருமை என்னன்னே அவனுக்கு புரிய ஆரம்பிச்சது. அந்த அருமையெல்லாம் கோவமா மாறி இப்போ அது பாக்கியா பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்ல, பாக்கியா மேல அவர் கோவப்படாம இருந்தா தானே ஆச்சரியம்னு இங்க ராதிகாவும் சொல்றாங்க. இதை கேட்ட செந்தில், இப்போ முன்ன மாதிரி இல்லம்மா, பல மடங்கு கோவத்தோட பல மடங்கு வெறியோட இருக்கான். இப்போ அவங்க அம்மாவும் அவங்கள வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்ற கோவம் முழுக்க முழுக்க எங்க பாக்கியா மேலதான் அவனுக்கு கூடிட்டே இருக்கு. அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போகலான் தாமா வந்தேன்னு சொல்ல, அந்த குடும்பத்தை பத்தி பேசுறதா இருந்தா என்கிட்ட நீங்க பேசவே வேணாம்னுங்க ராதிகா சொல்றாங்க. தயவு செஞ்சு நான் சொல்ல வர விஷயத்த மட்டும் கேளு, இதனால உன்னுடைய வாழ்க்கைக்கும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படலாம். இப்பதான் கோபி உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான், இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டேன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருந்தான் அந்த வாழ்க்கையில. சரி, ராதிகாவை கல்யாணம் பண்ணதுக்கு பிறகாவது அவ கூட சந்தோஷமா இருப்பான், சந்தோஷமா வாழுவான்னு நானும் நினைச்சிட்டு இருந்தேன்.
தினம் தினம் பிரச்சனைன்னு என்கிட்ட வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். இதுக்கெல்லாம் எனக்கும் ஏதாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தோணுச்சு. அதனாலதாம்மா உன்னை தேடி வந்தேன்னு சொல்றாங்க. இதை கேட்ட எங்க ராதிகா ரொம்ப ஆச்சரியத்தோட அவரை பார்க்க, அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருமா, முன்ன மாதிரி இந்த கோபி இல்ல. ஏற்கனவே அவனுடைய பிசினஸ் லாஸ் ஆனதுக்கு முக்கிய காரணம் யாரு தெரியுமா? அவனே தான், அவன் மட்டும்தான் காரணம்னு சொல்ல, இதை கேட்ட ராதிகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்கன்னு கேக்குறாங்க. ஆமாம்மா, உனக்கு தெரியாத விஷயங்களை நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அந்த பிசினஸ் லாஸ் ஆனதுக்கு காரணமே எங்க கோபி தான். கோபி எப்பொழுதுமே தன்னுடைய குடும்பத்தை பத்தின எண்ணங்களையும் முக்கியமா பாக்கியாவை பழி வாங்கணும்னு சொல்லி அவன் ஒவ்வொரு முயற்சியை எடுத்து 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 தோத்து போய் நின்னான். அதனால பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. இதனால அவனோட பிசினஸ் ரொம்ப நட்டமாகி ரொம்ப கீழே போய் அதுக்கப்புறம் அதை இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்தது காரணமே இங்க கோபியோட எண்ணம் மட்டும்தான். அவனுடைய எண்ணம் நல்லா இருந்தா தானே அவன் பண்ற பிசினஸும் நல்லா இருக்கும். ஆனா அவனுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க அவங்க குடும்பத்தை சுத்தியே மட்டுமே தான் இருந்துட்டு இருக்கு. முக்கியமா அது பாசமா கேட்டா கண்டிப்பா இல்லை. பாசம் ஒரு பக்கம் கொஞ்சமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் கோவம் தான் அதிகமா இருக்கு. அந்த கோவம் எல்லாம் எங்க வேற மாதிரி ஆயிடுமோன்ற ஒரு பயத்துல தான் உன்னை நான் பார்க்க வந்தேன்னு சொல்றாங்க. இப்ப கூட கோபி தன்னுடைய பிஸ்னஸ் இந்த கேட்ரிங் இப்போ கூட கோபி தன்னுடைய கிச்சன்ஸ்களோட கவனிக்காம திரும்பவும் பாக்கியாவை பழிவாங்கிறத பற்றின யோசனையிலையும் அதை எப்படி நிறைவேற்றலான்ற ஒரு எண்ணத்திலே மட்டுமே தான் இருந்துகிட்டு இருக்கான்னு இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராதிகாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கு. நீங்கள் சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு கேட்க, நான் எதுக்குமா உங்ககிட்ட வந்து பொய் சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு கோபி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவங்கிட்ட பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலை. அவங்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்லி புரிய வச்சிங்க அப்படின்னாலே எனக்கு அதுவே போதும். நிச்சயமா அதை அவன் புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய பிஸ்னஸை பார்த்தான்னா அவன் வாழ்க்கையில நல்லா வருவான். அப்படி இல்லைன்னா அவன் திரும்ப திரும்ப இந்த பாக்கியா பின்னாடியே போகணும்னு நினைச்சானா கண்டிப்பா அவன் இன்னமும் இந்த பிஸ்னஸை இழுத்து மூடிட்டு கடைசியில் எதுவுமே பண்ண முடியாத நிலைமைக்கு தான் வரணும். அப்படி இல்லைன்னா இவன் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திக்க போறான் தான் என் மனசுக்குள்ள தோணிட்டே இருக்கு. ஒரு ஃப்ரெண்டா அவனுக்கு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன், அட்வைஸ் பண்ணேன். ஆனா அதை கூட அவன் கேட்குற நிலைமையில இல்லை. அதனால தான் உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன்னு எங்கள் ராதிகாட்ட சொல்லிட்டு, சரிம்மா நான் கிளம்புறேன். நான் வந்த விஷயமோ நான் சொல்லிட்டு போன விஷயமோ அவனுக்கு தெரிய வேண்டாம். அப்படி நீங்கள் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவும் வேண்டாம். இல்லைனா உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும். இருக்கிற பிரச்சனையே போதும். இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறதுன்ற மட்டும் பற்றி யோசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு பிறகு எங்கள் ராதிகாவும் யோசிக்கிறாங்க. ஈவினிங் எப்போதும் போல் இங்கே கோபி வீட்டுக்கு வர ராதிகா கோபிக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர கோபி கிட்ட எங்க ராதிகா கேட்குறாங்க, என்ன கோபி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை உங்க மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல. இப்போ எதுக்காக வந்ததும் வராததுமா என்கிட்ட இவ்வளோ கோவப்படுறேன்னு சொல்லி கேட்குறாங்க. முன்னை விட இப்பெல்லாம் அதிகமாக ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. வீட்டில் மயம் இருக்கான், அந்த நினப்பு கூட உங்களுக்கு இல்லையா? நேற்று நைட் தான் ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்தீங்க. இன்னைக்கு மட்டும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் நான் நடந்திருக்க விதமே வேற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு ஏதோ கொஞ்சம் நல்ல நிலைமையில வந்திருக்கீங்க அப்படின்னு எங்க ராதிகா சொல்ல. இதை கேட்ட கோபி சொல்றாங்க, இங்க பாரு ராதிகா, நான் ஒன்றும் தினமும் ட்ரிங்க் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் சத்தம் போடலை, சண்டை போடலை, எதுவுமே பண்ணலை. ஆனால் நீ எதுக்காக என்கிட்ட இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு எங்கள் ராதிகா சொல்கிறாங்க, ஏன் கோபி, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நீங்கள் எதுக்காக இப்படிப்பட்ட வேலையை பார்க்கணும்னு சொல்லி இவ்வளோ கீழ்த்தனமாக இறங்கி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீ எதை பற்றி பேசுகிற அப்படின்னு கேட்க எங்கள் ராதிகா சொல்கிறாங்க, திரும்பவும் பாக்கியாவை பழி வாங்கணும்னு நீங்கள் ஏதாவது வேலையை ஆரம்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே, யார் சொன்னா உங்ககிட்ட, நான் அப்படியெல்லாம் எதுவுமே செய்யலையே அப்படின்னு எங்க கோபின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகா, எனக்கு எல்லாம் தெரியும் கோபி, தெரிஞ்சதுக்கு அப்புறமும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்கணும்னு நினைக்காதீங்கன்னு சொல்ல. உடனே கோபி சொல்லிடுறாங்க தங்கிட்ட இருக்க உண்மையெல்லாம். ஆமா, அந்த பாக்கியாவால தானே இப்போ என் குடும்பம் என்னை விட்டு போனது. எங்க அம்மாவை அவ பக்கம் இழுத்துக்கிட்டால, அதுக்கு நான் பழி வாங்க வேண்டாம்? என் மனசு என்ன கஷ்டப்படுத்திருப்பான், அதுக்கெல்லாம் சேர்த்து அவளை நான் பழி வாங்க தான் போறேன்னு சொல்ல. இதை கேட்ட ராதிகாவும் சொல்றாங்க, இங்க பாருங்க கோபி, திரும்பவும் உங்க பிசினஸை வந்துட்டு இழந்துடக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்துல தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். அந்த வேலையை நீங்க பார்க்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். பேசாம நீங்க உங்க பிசினஸை மட்டும் கவனிங்கன்னு சொல்ல. இதை கேட்ட கோபி ரொம்ப ஆச்சரியத்தோட எங்க ராதிகாவை பாக்குறாங்க. உங்களுக்கு பாக்யா மேல தனிப்பட்ட முறையில கோவம்னா அதே கோவம் எனக்கும் தனிப்பட்ட முறையில இருக்கும்ல, அதை நான் கவனிச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்காக தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து கடைசியில் அவங்க கிட்ட முன்னாடி போய் மூக்குடைஞ்சு நிற்கணுமா என்ன? இதெல்லாம் நான் எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராதிகா, உனக்கு அதை பற்றியெல்லாம் தெரியாது. இப்போ அந்த ஹோட்டல் ஓனரோட நம்பரே என்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட பேசி எப்படி பேசணுமோ அவருடைய மனசை மாற்றி அந்த ஹோட்டலை மட்டும் நாம பேருக்கு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பாக்கியாவுக்கு ஹோட்டலும் இல்லாமல் ஆட்களும் இல்லாமல் நடுத்தருவில் நிற்கணும். அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தானே விஷயம். இதுக்கு போய் எதுக்காக நீங்கள் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? உங்களுக்கு இந்த விஷயத்தில்
வகையில நான் ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு ஒரு சுயநலம்னா எனக்கு ஒரு சுயநலம். ஆனா 2 பேருக்குமே இப்போ பாக்கியா தானே எதிரியா இருக்காங்க. இதுக்கு நீங்க ஏன் தனியா இருந்து கஷ்டப்படணும்? எல்லா விஷயத்தையும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்றத நிறுத்திக்கோங்க. அவர் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கு பிறகுதான் இதெல்லாம் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதே எனக்கு தெரிய வந்தது. ஆனாலும் எனக்கு இந்த விஷயம் தெரிய வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட மட்டும் ஷேர் பண்றதோட நிறுத்திக்கோங்க. வெளியில 4 இடங்களுக்கு போனா வாயை மூடிட்டு வீட்டுக்கு வர வழிய பாருங்கன்னு இங்க ராதிகா கண்டிக்கிறாங்க. இதை கேட்ட எங்க கோபி ரொம்ப ஆச்சரியத்தோட ராதிகாவை பார்க்க, இல்ல உனக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பிடிக்காதுல்ல, அதனால தான் சொல்ல. அப்போது பிடிக்காம இருந்தது, ஆனா இப்போ இப்படி ஒரு நிலைமைக்கு நான் மாறுறதுக்கு காரணமே பாக்கியா தானே. பாக்கியாவால தான் இப்போ என்கிட்ட இவ்வளவு பெரிய மாற்றமே ஏற்பட்டிருக்கு. நான் முன்னெல்லாம் இந்த மாதிரியான யோசனை கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். நீங்க தப்பு செஞ்சாலே கண்டிக்கிற ஆளுனா இப்போ நானும் அதை பண்ற அளவுக்கு மாறி இருக்கேன்னா இதுக்கெல்லாம் பாக்கியா தான் காரணம். கண்டிப்பா பாக்கியாவை நான் சும்மாவே விட மாட்டேன்னு நீங்க ராதிகா சொல்றாங்க. இப்ப ராதிகாவும் கோபியும் ஒன்னா சேர்ந்து பாக்கியாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இங்க அடுத்த நாள் கோபி காஃபி ஷாப்க்கு போறாங்க. அங்க அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்றாங்க. மீட் பண்ற அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, என்னடா எல்லா விஷயத்தையும் ராதிகா கிட்ட சொல்லிட்ட போலன்னு சொல்ல, என்ன பண்ண சொல்ற கோபி, உன்னை திருத்துறதுக்கு வேற வழியே தெரியல, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன்னு சொல்ல, இப்ப மட்டும் நீ நினைச்சது நடந்துட்டான்னு கண்டிப்பா நான் பாக்யாவை பழி வாங்க போறது தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் அதுல எந்த பின் வாங்க போறதும் கிடையாது. நான் எனக்கு யாரும் எந்த சப்போர்ட்டும் இல்லை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அதனாலதான் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண, எனக்கு பின்னாடி முதுகுல குத்துற மாதிரி இங்க ராதிகா கிட்ட போய் விஷயத்த சொல்லிட்ட. ஆனா பரவாயில்ல, ராதிகா கிட்ட நீ சொன்னதும் ஒரு வகையில நல்லதுதான். எனக்கு ராதிகாவே ஹெல்ப் பண்ற மாதிரி பேசினான். அவ எனக்கு உறுதுணையா நிக்கிற மாதிரி நடந்துகிட்டான். இப்போ பாக்கியா எனக்கு மட்டும் எதிரி இல்லை, ராதிகாவுக்கும் தான். ராதிகாவும் நானும் இருக்கிற வரைக்கும் இந்த பாக்கியா சந்தோஷமாவே இருக்க முடியாது. பாக்கியா நடு தெருவில் நிக்க போறது உறுதி உறுதி உறுதின்னு சத்தமா பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, அப்போ இங்க ராதிகா கிட்ட நான் சொன்ன விஷயம் அப்படின்னு சொல்ல, டே நீ சொன்னதுனால தாண்டா இப்போ ராதிகா மனசுல என்ன இருக்குன்றதே எனக்கு தெரிய வந்ததுன்னு இங்க கோபி சந்தோஷமா சொல்றாங்க. சே, என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னே நீங்க எனக்கு தெரியவே இல்லை. ஒரு அப்பாவியோட வாழ்க்கையில விளையாடணும்னு நினைக்கிறீங்க. அதுவும் உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் அவங்க. அதுவும் அவங்க உன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நீ இப்படி நடந்துக்கணும்னு நினைக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? சரி, நீ அப்படியே அந்த பாக்கியாவோட வாழ்க்கையில விளையாடணும்னு நினைக்கிறியே, நடு தெருவுக்கு கொண்டு வர நினைக்கிறியே. பாக்கியாவை நடு தெருவில் நிக்க வைக்கிறதும் உன் ஒட்டுமொத்த குடும்பத்தை நடுத்தருவில் நிக்க வைக்கிறதும் ஒண்ணுதான்ற விஷயம் உன் மரமட்டைக்கு ஏன்டா புரிய மாட்டுதுன்னு அங்க செந்தில் கேட்க, இங்க பாருடா கோபி, திரும்பவும் அவங்க ஃப்ரெண்டு சொல்றாங்க, இங்க பாருடா கோபி, நான் சொல்ற விஷயம் உனக்கு இப்போதைக்கு புரியாம போகலாம். ஆனா கடைசி நேரத்துல கஷ்டப்பட்டு நிக்க போறது நீ மட்டும்தான். உனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு உன் ஒய்ஃப் கிட்ட போய் நான் எல்லா விஷயத்தையும் சொன்ன பாரு. என்னதான்டா நான் சொல்லிக்கணும்? கடைசியில உன் ஒய்ஃபும் இப்படி இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. உனக்கு புத்திமதி சொல்லி உன்னை திருத்துவாங்க நினைச்சா கடைசியில உனக்கு சப்போர்ட்டா நிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு வன்மை இருந்திருக்கும். இப்ப வரைக்கும் சொல்றேன் கோபி, அவங்க உனக்காக செய்யல. அவங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்காக பாக்கியாவை பழி வாங்கணும், அதை வச்சு உன்னை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுல நீதான் மாட்டிக்க போற. கடைசியில எங்க ராதிகா அவங்க பிசினஸை நல்லபடியா ரன் பண்ணிட்டு அவங்க நல்லபடியா இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனா நீ என்ன பண்ண போற? நீ கடைசியில எல்லாத்தையும் இழந்து, இந்த ஹோட்டலை இழந்து இங்க பாக்கியாவை நடுத்தருவுல நிக்க வைக்கிறேன்னு சொல்றியே, அது நடக்க போறது இல்ல. கடைசியில நான் சொன்ன விஷயம் தாண்டா நடக்க போகுது, நீ தாண்டா நிக்க போற அப்படின்னு சொல்றாங்க. என்னடா எனக்கே சாபம் விடுறியான்னு கோபி கேட்க, இது சாபம் இல்ல, நடக்க போற உண்மையை சொன்னேன். எந்த பொண்ணுமே விவாகரத்து ஆனதுக்கு பிறகு தன்னுடைய அம்மா வீட்டுல போய் அங்க இருந்துகிட்டு தன்னால முடிஞ்ச ஒரு வேலையை பார்த்து தான் வாழ்க்கையை நடத்துவாங்க. ஆனா உன் ஒய்ஃப், அதான் அந்த எக்ஸ் ஒய்ஃப் பாக்கியா அப்படி செய்யலையே. தன்னுடைய மாமனார் மாமியார் முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்து அவங்கள பாத்துக்கிறது மட்டும் இல்லாம தன்னுடைய 2 பசங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகும் கூடவே மருமகள்கள் மகள்னு எல்லார் கூடவும் சந்தோஷமா இருக்காங்க. இனி அவ நல்ல காலேஜ்ல நல்லா படிக்க வைக்கிறாங்க. வீட்டுக்கான எல்லா தேவைகளையும் அவங்களே செய்யறாங்க. அது போக இங்க உங்க அம்மா அப்பாவோட மருத்துவ செலவுல இருந்து இதர செலவுகள் வரையும் அவங்களே கவனிச்சுக்கிறாங்க. இப்படி அவங்க ஒன்னையும் உன் குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்ன நினைக்கிற? அவ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அவளை நடுத்தருவில் நிக்க வைக்கணும், அவ பிசினஸ்ல ஜெயிக்க கூடாது, அவளுக்கு வருமானம்னு ஒண்ணு இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இது எந்த விதத்துல கோபி நியாயம்? எந்த பொண்ணுமே இப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா ஒய்ஃப் இப்படிப்பட்ட நல்ல ஒய்ஃபா இருக்காங்களே நினைச்சு சந்தோஷப்படாம திரும்பவும் அவங்க லைஃபை கெடுக்கணும்னு நினைக்கிற பத்தியா? இந்த எண்ணத்துக்காகவே நீ கண்டிப்பா மேல கிளம்பி வரப்போறதே கிடையாது. நீ அகல பாதாளத்துக்கு போகத்தான் போற, திரும்பவும் அது நடக்கத்தான் போகுதுன்னு அவங்க ஃப்ரெண்டு திட்டிகிட்டே இருக்காங்க. உன்னோட வாழ்க்கையில உன்னால உண்டாகிற ஒவ்வொரு தோல்விக்குமே நீதான் காரணமா இருப்ப. ஆனா நீ நினைக்கிற விஷயம் அடுத்தவங்களை குறை சொல்லணும், முக்கியமா பாக்கியாதான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நீ சொல்லிட்டு
சொல்லிட்டே இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீ ஜெயிக்க போறதே கிடையவே கிடையாது. இப்போ நீ ஜெயிச்சு வின் பண்ணிருக்க இந்த கப்பு கூட உனக்கு சொந்தமானதா இருக்காது. ஏன்னா அதை நீ சமைச்சு நீ வின் பண்ணியா இல்லையே, நீ கூட்டிட்டு வந்த ஆட்கள் மூலமா வின் பண்ணுன அவ்வளவுதான். ஆனா அங்க பாக்கியா அப்படி செய்யல. பாக்கியா தனித்து நின்று போராடினாங்க, போராடிட்டே இருக்காங்க, போராடுவாங்க. இதுதான் அவங்க. கண்டிப்பா அவங்க ஈக்குவலுக்கு உன்னால வரவும் முடியாது. அவங்கள தோக்கடிக்கணும் நினைச்சு கடைசியில தோத்து நிக்க போறது நீ மட்டும்தான்டா கோபின்னு இங்க பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க அவங்க ஃப்ரெண்ட் கோபிய. பாக்கியா மனசு முழுக்க நல்ல எண்ணம் இருக்கிறவங்க. அதனாலதான் யார்கிட்ட எப்படி பேசினாலும் அன்போட பேசுற பழக்கம் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா நீ அப்படி இல்லை கோபி, மனசு முழுக்க கெட்ட எண்ணத்தோட இருக்கிற ஆளு. ஆனா உனக்கு நடிக்க மட்டும்தானே தெரியும் அன்பா இருக்கிற மாதிரி. அந்த நடிப்பை தான் உங்க அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அதனாலதான் உங்க அம்மாவே உன்னை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இதுல நீ பாக்கியா கிட்ட கோவப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு கோபி, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போலதான் நீ பண்றது உன்னோட அளவை தாண்டி உன் அளவை மீறி போய்கிட்டு இருக்க. எங்க பாக்கியாவை பழி வாங்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல ஓடிட்டே இருக்க. நீ உன்னோட அளவை தாண்டும் போது அது உனக்கான பிரச்சனைகளை கொண்டு வரும். இதை நீ புரிஞ்சுக்கிட்டனா உன் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், நான் என்ன நினைக்கிறேனோ அதை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன்னு நீ நினைச்சனா கண்டிப்பா உனக்கு அழிவு காலம் நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. நீ எவ்வளவு வேணாலும் சாப விட்டுக்கோ, நான் இப்படித்தான் இருப்பேன்ற மாதிரி சொல்றாங்க இங்க கோபியும். அதை கேட்ட அவங்க ஃப்ரெண்டு செந்திலும், நீ இப்படியே இருந்து தொலை, ஆனா இனிமே ஒரு ஃப்ரெண்டா உன்னை நான் மதிக்க போறதும் கிடையாது. நீ கூப்பிட்ட இடத்துக்கு நான் ஓடி வந்து நிக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது. உன்னை பத்தின கெட்ட எண்ணம் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறதே நான் மிகப்பெரிய பாவம்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பும் எனக்கு தேவை கிடையாது. நீ யார்கிட்ட இந்த நம்பர் வாங்கினியோ அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன் உன்னை பத்தின எல்லா உண்மைகளையும். இனிமே நீ நினைக்கிறது எப்படி நடக்குதுன்னு நானும் பார்க்க தானே போறேன்னு இங்க அவங்க ஃப்ரெண்டு பயங்கரமா வாங்கிட்டு கோபியை கண்ணா பின்னாடி திட்டிட்டு, இனிமே உனக்கும் எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் இதோட முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அவங்களும் இங்கேருந்து கிளம்பி போக எங்க கோபி ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. இவனுக்கே இவ்வளவு கோவம் வருது, என்னமோ சொந்த தங்கச்சியோட வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரில கோவப்படுறான்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்போ அவரோட நம்பரை வேற வாங்கியிருக்கோம், இவன் போய் இதெல்லாம் பத்தி சொன்னானா அப்புறம் அவர் நம்மளை பத்தி என்ன நினைப்பாருன்ற ஒரு அதிர்ச்சியில எங்க கோபி இருந்துகிட்டே இருக்காங்க. அவரை வச்சுதான் காய் நகர்த்தணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த செந்தில் பண்ற வேலையால அப்படின்ற மாதிரியான யோசனையில இருக்கேன். கடைசியில எங்க செந்தில் என்ன சொன்னாரோ அதுதான் எங்க கோபியோட வாழ்க்கையில நடக்கவும் போகுது.